பாப்பா ஐயா என்ன பண்றாரு? அங்கதான் அவர் தூங்கிட்டு இருப்பாரு. இப்ப எதுக்கு அவரை கேக்குறீங்க? இல்ல பாப்பா, மெடிக்கல்ல மருந்து வாங்கணும், அதுக்கு காசு கேட்கணும். நீ கேட்டா கொடுத்துடுறாரு, நான் கேட்டா 1000 கேள்வி கேட்கிறாரு. அதுதான் கேட்டேன். ஆயா எனக்கும் காசு வேணும், நான் ஷூ வாங்கணும். நான் கேட்போன்னு இருக்கேன், நீங்களும் கேட்டீங்கன்னா அவர் யாருக்கு காசு தருவாரு? 2 பேரும் கேட்போம், யாரு கொடுக்குறாருன்னு பார்ப்போம். பாசம் கூட இருக்கிறவளுக்கு தானே முதல்ல கொடுப்பாரு. சரி சச்சி, நான் போய் ஐயா கூட்டிட்டு வரேன். ஆயா அந்த வந்துட்டாரு. என்ன ராசி, என்னமோ கூப்பிட்டியாம? என்ன? எனக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க, மருந்து வாங்கணும். ஐயா எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, ஷூ வாங்கணும். என்னய்யா 2 பேரும் 1000 கேட்குறீங்க? என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. நான் ஒரு கேம் ஒன்று வைக்கிறேன், அதில் வின் பண்ணுறவங்க எவ்வளோ கிடைக்குதோ எடுத்துக்கோங்க. எதுக்கு பல்லாப்பு? ஏதாவது வில்லங்கம் பண்ணாம கொடுக்க மாட்டாரு பாப்பா. எப்படியா காசு வந்தா சரி. யோ, இந்த 12 டப்பா இருக்குது, இதுக்குள்ளே பணம் இருக்குது. சில டப்பாவில் பணம் எல்லாமே இருக்கும். இதை அள்ளி பைக்கில் போட்டு பார்க்காம ஒவ்வொரு ஆளும் 6 டப்பா எடுக்கணும். அந்த 6 டப்பாவில் யாருக்கு அதிக காசு இருக்கோ அவங்க ஜெயித்தவங்க, யார் கம்மியாக இருக்கோ அவங்க தோற்றவங்க. இருக்கிறத வச்சுக்கோங்க, என்னை ஆளை விட்டுருங்க. இப்போ பைக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. ஆளுக்கு 6 டப்பா எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தராக வச்சு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கய்யா. இப்போ ஆயா விட்டு பணம் எவ்வளோ இருக்குன்னு ஓப்பன் பண்ணுவோமா? முதல் டப்பா காலி, 2வது டப்பா 10 ரூபா, 3வது டப்பா 50 ரூபா, 4வது டப்பா 200 ரூபா, 5வது டப்பா 100 ரூபா, 6வது டப்பா 500 ரூபா. எவ்வளோ இருக்கு? 500, 700, 800, 850, 860. ஆயா விட்டு பணம் 860 ரூபா. உன் பணத்தை கொண்டா எண்ணுவோம். 20, 50, 70, 270. இது காலி டப்பா 420. ஆயா தான் ஜெயிச்சிச்சு. ஆயாவுக்கு 860, உனக்கு 420. 420 உனக்கு வராது. ஆயா ஜெயிச்சிருச்சு, ஆயாவுக்கு மட்டும்தான் கொடுக்கும். நான் ஜெயிச்சிட்டனே. என்னன்னாலும் ஆயா முக்கியம்னு காமிச்சிட்டீங்க ஐயா. என்னைய விட ஆயா முக்கியமா போச்சு உங்களுக்கு.